உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 16வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹேனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹிம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய மனுஷருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் நீர் சுமந்து எங்களுக்காக ரட்சிப்பையும் விடுதலையும் அருள் செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிசாசின் கிரியைகள் சகலத்தையும் நீர் அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினீரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பிசாசின் கிரியைகளில் நிமித்தம் எங்களுக்கு விடுதலை நீர் அளித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். இரட்சணிய கொம்பே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்த 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளி செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். குறைவற்ற வேதத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையை எங்களுடைய கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. அல்லேலூயா, ஆமீன். தகப்பனே மக்கு நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்ப கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதாகாலமும் குடியிருக்க பண்ணுவேன்.
என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகப்பனே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே எங்களுடைய கிரியைகள், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நன்றாய் சீர்படுத்தி கொள்ள, தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் அருள் செய்வீராக. எங்களுக்குள்ளே உமக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமே ஆனால் தேவரீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி எங்களை முழுவதுமாக சுத்திகரித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால எங்களை கழுவுவீராக. எங்கள் உள்ளான மனுஷன் கழுவப்படட்டும். எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முற்றும் என் தகப்பனே உமக்குரியது என் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. ஆமீன் தகப்பனே. நாங்களே உம்முடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. தகப்பனே, நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆமீன் பிதாவை. எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் எங்களுக்குள்ளே செயல்படுகிற உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், எல்லா விதமான மாயைகள், அடிமைத்தன வாழ்வில் இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தெய்வாதி தேவன் கட்டளையிடும் இந்த நாளில் எங்களை கட்டளையிடுவீராக. ஆவியானவரே, எங்களுக்கு முற்றிலுமான விடுதலையை தேவன் அருள் செய்வதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக எங்களுக்குள்ளே மறைந்திருந்து செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் முற்றிலும் செயலற்று போகும்படியாக தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் நன்றி 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 தகப்பனே. இவ்வேளையிலும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. திக்கற்ற பிள்ளைகள், பரதேசிகள், விதவைகள், ஆண்டவரை அவர்களை ஒடுக்காமல் ஒருபோதும் தகப்பனே அவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் நிற்காதபடிக்கு அவங்களுக்கு ஆறுதல் செய்யவும், அவர்கள் தேவைகள் எல்லாம் எங்கள் மூலமாய் நிறைவேற்றவும் கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் உண்டு பிள்ளைகளாக எங்களுக்கு அருள் செய்வீராக. ஆமீன் என் தகப்பனே. நீங்களால் இயன்ற உதவிகள் அனைவருக்கும் செய்யத்தக்கதான கிருபை தாங்க. சமாதானத்தை உண்டு பண்ணவர்களா எங்களை மாற்றுங்க என் தகப்பனே. பாரத்தோடு மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவி எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. அப்பா, எங்கள் கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உம்முடைய வெளிப்பாடுகள், தரிசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. ஆமீன். இதோ நீங்கள் சீக்கிரம் வரப்போறீங்கப்பா. உடைய ரகசிய வரிகளை நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை அப்பா கர்த்தர்க்கென்று ஆயத்தப்படுத்தி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மகாபாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க தகப்பனே. எங்கள் சுய பலத்தினால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை, உடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்குமே ஆனால் கர்த்தருடைய சுத்தத்தை நாங்கள் பூரணமாய் செயல்படுத்த முடியும். தேவரீர் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தராய் எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கிருபை தாங்க. ஆமீன் தகப்பனே. உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள், திருவசனங்கள், காணிக்கை, சாட்சி பகுதி, திருவிருந்த, முடிவு ஜெபம் சகலத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். முழுவதும் பரிசுத்த ஆவியான திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்றாச்சா. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் வீடு திரும்ப கர்த்தர் அருள் செய்வீராக. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்திறோம். இவ்வேளையில உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், உம்முடைய தீர்க்கதரிசிகள், உம்முடைய வேத ஆசிரியர்கள், உம்முடைய விசுவாச பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் ஆண்டவரே. ஜாமக்கார ஜப வீரர்களை எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதித்தருளும், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய அக்கினி ஜுவலையா எங்களை மாற்றுங்க தகப்பனே. செல்லுகிற இடமெல்லாம் தகப்பனே ஆமீன் எல்லா விதமான அக்கினி ஆஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதான தேவனுடைய அக்கினியின் ஜுவாலை எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீர்களை மாற்றி எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. உமக்கென்று ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதான கிருபை அருள் செய்வீராக. இனியும் காலம் செல்லாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா தகப்பனே. ஆமீன் தகப்பனே. நாங்கள் துரிதமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற குற்றமற்றவர்களாக தேவ சமூகத்தில் நிற்க கிருபை தந்தருளும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.